இன்னைக்கு காலையிலே சிக்பேட் போலான்னு ஒரு பிளான். ஆகையால எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு 7 மணிக்கு போறதுதான் பிளான். ஆனா எந்திரிச்சது 8 மணி. ரைட்டு விடுன்னு காடியில பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். இங்க வாரீங்கன்னா உங்க கேங்ல விஷயம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் விஷயமான டைம் என்னன்னு கேட்டு கூட்டிட்டு வாங்க. வித்தியாசமான துணிமணிகள் எடுத்துட்டு போலாம். எங்க கேங்ல விஷயம் தெரிஞ்சாலும் மன்மத குஞ்சு தான். அவங்க கூட தான் வந்திருந்தோம். வந்ததுக்கு அண்ணே 100 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் எடுத்தேன். எடுத்துட்டு இந்த டூல்ஸ் கடை அப்புறமா இந்த பொம்மை கடை இங்கெல்லாம் ஏன் தெரியல கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு உச்சி வேல் மண்டையை பொழந்துட்டு இருந்து அதனால ஒரு கொயாக்கா அதனுடன் ஒரு இளநி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் தேடுதல் தான். கேஷியோ கேள்விப்பட்டிருப்பீங்க, கேஷியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துக்கோங்க. அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு வண்டி ஓட்டும். வீட்டுக்கு வந்து மதிய சாப்பாடுக்கு சோறும் புரோட்டீன் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்க்கை பாட நண்பர் ஜூடியோ போனாரு. அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வர வழியில மாலுக்கு வெளியே இந்த குழந்தை பஸ்ஸை பார்த்தேன். எனக்கு இந்த பஸ்ல உட்காந்து போகணும்னு ஆசை இல்ல, ஆனா இந்த பஸ்ஸை ஓட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசை. பாப்போம். ஓகே, 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் சவன். நம்ம நண்பர் ஊருக்கு போறாரு, அவரை பஸ் ஏத்தி விட்டுட்டு எனக்கு கேலிஸ்தனிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததே மசிலப்ப பார்த்துதான். அதுக்கு பார் வேணும். அத பக்கத்துல உள்ள பார்க்ல தேடிட்டு இருந்தேன். ஒன்னு மாட்டிச்சு. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ண 100 days டிசிப்ளின் சேலஞ்ச் இல்ல, 100 days இன் ஹாஸ்பிட்டல் தான். அப்படியே வந்ததுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து நடக்காததெல்லாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் கருப்பேன் தரையில கிடந்தான். அவனை தூக்கி பெட்ல பார்சல் பண்ணிட்டு அப்படியே தொழுதுட்டு வீட்டுல தண்ணி காலி அதையும் போய் புடிச்சிட்டு வர வழியில சேட்ட கடையில இருந்து நைட்டு சாப்பாடுக்கு தேவையான சம்பவம் எல்லாம் வாங்கிட்டு அதை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இறுதியா புரோட்டீனோட கிரியேட்டி குடிச்சிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்க முக்கிய மக்களே.